அனைவருக்கும் வணக்கம். 31 ஜூலை 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, உங்களை நீங்கள் சாதாரணமானவராக கருதுகிறீர்களா? இந்த இன்சிடென்ட்டை முதல்ல சொல்லிடுவோம். பாபுஜி ஒரு ட்ரெயின்ல போகும்பொழுது ட்ரெயினுடைய ஸ்பீடை கொஞ்சம் பார்க்குறார். பார்த்துட்டு அந்த ஸ்பீடை தன்னுடைய மனோபலத்தோட இணைச்சு இன்க்ரீஸ் பண்றார். ஸோ அப்ப ட்ரெயின் இன்னும் வேகமா போக ஆரம்பிக்குது. நம்ம ஒரு சில நேரத்துல நினைப்போம், டிரைவர் ரொம்ப மெதுவா போறப்ப கொஞ்சம் வேகமா போகட்டுமே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது மாதிரி சும்மா டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன பண்ணிருக்கு, ட்ரெயின் கடுமையான வேகத்துல போய் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கிடுது. ஸோ இந்த விஷயத்த லாலாஜி ஞாபகப்படுத்துறாரு. உங்களை என்ன சாதாரணமான ஆள் நினைச்சிட்டு விளையாட்டான வேலையெல்லாம் செய்றீங்களா? இன்னும் கொஞ்சம் அதிகமா நீங்க முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா ரயில் தலைகீழ புரண்டு இருக்கும். அதனால நீங்க ஒரு ஒரு செகண்ட் எது நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும், ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட்ல அவரு சொல்ல வர்ற விஷயம். உங்களை நீங்கள் சாதாரணமானவராக கருதுகிறீர்களா? உங்களிடம் எழுகின்ற ஒரு சிறிய எண்ணம் கூட பேரழிவை உருவாக்கும். புகைவண்டியில் நடந்த சம்பவத்தை குறித்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உங்களை பின்பற்றுபவர்களும் எண்ணங்கள் எத்தகைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்தியை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்வார்கள். நான் அந்த சம்பவத்தின் விவரங்களை எழுதுவதற்காக கூறுகிறேன். நீங்கள் ஓய்வாக இருந்தபோது புகைவண்டி அதிக வேகத்தில் விசித்திரமான ஒளியுடன் சென்று கொண்டிருந்தது. புகைவண்டியின் வேகத்தை கவனித்ததில் உங்களது துணிச்சலும் அத்துமீறியது. இது உங்களது சுபாவம். இதை நீங்கள் கைவிட வேண்டும். ஓரிரு வினாடிகள் அதை தணிக்கும் எண்ணம் உங்களுக்குள் எழுந்தது. ஆனால் அதை செயல்படுத்துவதற்குரிய மனோபலத்தை நீங்கள் உபயோகிக்கவில்லை. அதன் விளைவாக புகைவண்டி தடம் புரண்டது. இன்னும் சிறிது தைரியத்துடன் உங்களது எண்ணத்தை வலிமைப்படுத்தி இருந்தால் புகைவண்டி தண்டவாளத்திலிருந்து தலைகீழாக புரண்டிருக்கும். எதிர்காலத்தில் உங்களை பின்பற்றுபவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் இது ஒரு முன்னெச்சரிக்கை. இந்த மாதிரி விளையாட்டான வேலைகள்ல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது. அது மாதிரி மனம் ஏதேனும் தீயதை நோக்கி திரும்பினால் சமநிலையை மீட்பதற்காக உடனடியாக நல்ல எண்ணத்தை உருவாக்குங்கள். இதுதான் எச்சரிக்கையா லாலாஜி சொல்றாரு. இது எல்லாருக்குமே, பாபுஜிக்கு கிடையாது, நம்ம எல்லாருக்குமே. என்ன அப்படின்னு கேட்டா, மைண்ட்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் ஓடுது. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இந்த இடம் இப்படி ஆயிடும், இது வீணா போயிடும், இத இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு தோணுதுன்னா உடனடியாக அந்த எண்ணத்துக்கு வலிமை சேர்க்காமல் நம்ம ஒரு நல்ல விஷயம், ஏதாவது மாஸ்டரை பத்தி அல்லது ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறத பத்தி, எதை பத்தியாவது நம்ம நம்மளுடைய மைண்டை திருப்பிடணும். இல்லைன்னா இப்ப பாபுஜி சொன்னார் இல்லையா, பாபுஜியோடைய எக்ஸிடென்ட் அந்த மாதிரி ஒரு இயற்கையா நடக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு நீங்க அதிக வலிமை கொடுத்துருவீங்க எல்லாருமே. ஏன்னா உங்களுடைய மனதெல்லாம் வலிமையாயிட்டு இருக்கு. உங்களை பின்பற்றுபவர்களுக்கும் உங்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த எச்சரிக்கையை நான் விடுக்கிறேங்கிறார். பாபு மதன் மோகன்லாலுக்கும் இது ஒரு முன்னெச்சரிக்கை. உங்களுடன் தொடர்புடைய அனைவரின் நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போதுதான் அவர்களை பற்றி சில கெட்ட எண்ணங்கள் எழுந்தாலும் முந்தைய எண்ணம் அதைவிட மேலோங்கி இருக்கும். பிரார்த்தனை இதயத்திலிருந்து வர வேண்டும். அவங்களுடைய எனர்ஜி லெவல், அவங்களுடைய நன்மைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். யாரா இருந்தாலும் சரி, மிஷனுடைய மிஷனுடைய வளர்ச்சிக்கு எதிர்பார்க்கிறவங்களா, உங்களுடைய சொந்த நலனுக்கு எதிர்பார்க்க இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுடைய நன்மைக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிங்க. அந்த மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற சில குறைகளை பற்றி, அவங்க செய்யற தவறுகளை பற்றிய எண்ணங்கள் சில எழுந்தாலும், இல்ல அவர்களை அழிக்க வேண்டும்ங்கிற எண்ணங்கள் எழுந்தாலும், அதை விட அவங்களுடைய நலனுக்காக நீங்கள் செலுத்திய அந்த எண்ணம் மேலோங்கி நின்று வேலை செய்ய தொடங்கும். ஆனா உங்க பிரார்த்தனை உதட்டளவில் இருக்கக்கூடாது, இதயபூர்வமாக இருக்க வேண்டும். அடுத்தது, பாபு மதன் மோகன்லாலின் கூருணர்வு திறன் விழிப்படைந்து விட்டது. அவருடைய சென்சிட்டிவிட்டி டெவலப் ஆகி அவேக்கன் ஆயிருக்கு. அது திரும்பி மறைந்து போய்விட அனுமதிக்காதீர்கள். பண்டாராவின் போது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற விரும்பினால் அதற்கு சக்தி கொடுக்க வேண்டாம். இல்லையெனில் மக்களின் இதயம் பிடித்துவிடும். ஏதோ ஒரு டெக்ளரேஷன் பண்றோம், பண்டாராவில் சொல்றோம் அப்படின்னா
அதுக்கு வந்து எந்த பவரும் நீங்க கொடுத்துடாதீங்க. அப்படி ஏதாவது அதுக்கு பவர் கொடுக்க போனால் அது வந்து டைரக்டா வந்து மக்களுடைய இதயத்தை பாதிக்கும் அப்படிங்கிற பவர்லெஸ் பவர். பாபுஜி ஒரு செகண்ட் எது நினைச்சாலும் அதுல அதுல ஊற்றெடுக்கிற சக்தி வந்து அந்த அளவுக்கு எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு தீர்மானம் இது நடந்து தீரணும், இது செய்து முடிப்போம் அப்படின்னு நினைச்சா கூட அந்த தீர்மானத்தை தீர்மானமா மட்டும் வையுங்க. அதுக்கு எதுவும் எனர்ஜியோ சக்தியோ கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களின் பரிஷத் நிலை முடிவுக்கு வந்தது. நீங்கள் ஏற்கனவே மகா பரிஷத் நிலைக்குள் அடியெடுத்து வைத்து விட்டீர்கள். அதுதான் வந்து பூமியை கையாளுகிற மிக உயரமான மிக அதிகபட்ச நிலை அப்படின்றதுதான் இது வரைக்கும் பாபுஜியும் சொல்லியிருக்காரு. லாலாஜி சொல்றாரு, அதை தாண்டி உங்களை கூட்டிட்டு போகணும், அதற்கும் அப்பால் உள்ள நிலையை எதிர்பாருங்கள். நான் மகா பரிஷத் நிலையில் நீண்ட காலம் உங்களை நிறுத்தி வைக்க மாட்டேன். அந்த நிலையை தாண்டின பிறகு நீங்களும் நானும் ஒன்றுதான். பிறகு கூர்மைத்தன்மை முடிவுக்கு வரும். கூர்மைத்தன்மைன்னா அதுல ஒரு ஷார்ப்னஸ், எல்லாத்துலயுமே ஒரு வளர்ச்சி வரும் பொழுது ஒரு ஷார்ப்னஸ் குறைஞ்சிடும். பேச்சுல, நடவடிக்கைகள்ல ஒரு ஷார்ப்னஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட ஏற்பட ஷார்ப்னஸ் குறைஞ்சி மென்மையாக்குறத பார்க்கலாம். இந்த மகா பரிஷத் நிலைமைக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயத்திலுமே ஷார்ப்னஸ் இருக்காது, மிகுந்த மென்மை நீங்கள் அடைவீர்கள். பண்டாராவுக்கு மின் நீங்கள் என் நிலையை அடைவீர்கள். அப்படின்னா மகா பரிஷத்தையும் தாண்டி நான் என்ன கண்டிஷன்ல இருக்கணும் அந்த கண்டிஷனுக்கு வந்துருவீங்க. அப்பொழுது இருக்கும் ஆற்றல் உங்களது தற்போது நிலையை விட இன்னும் கூடுதலாக இருக்கும். ஆனா நீங்க அந்த அளவுக்கு முன்னேற முன்னேற உங்களுடைய எனர்ஜி லெவலும் கூடிக்கொண்டே செல்லும். உங்களது அனைத்து நிலைகளையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தினேன். எனக்கு அமைதி கிடைக்காத போது நான் என்ன செய்வது? உங்களுக்கு ஏதாவது செய்யலைன்னா எனக்கு வந்து தவிப்பாவே இருக்கு. இந்த தவிப்பை சீடத்தை உருவாக்குறதுக்கு தான் ஒவ்வொரு குருநாதரும் முயற்சி பண்றாங்க. ஆனா இங்க தலைகீழா நடக்குது. பாபுஜியினுடைய அந்த நிலை வந்து லாலாஜிக்குள்ளார ஒரு தவிப்பை உருவாக்குது. அடுத்து என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம். நான் அமைதியற்று இருந்தேன், இப்பொழுதும் நான் அமைதியற்று உள்ளேன். உங்கள் மீது உள்ள அன்பில், என் மீது உள்ள அன்பில் நீங்கள் மூழ்கிவிட்டீர்கள். நானும் உங்களிடம் அன்பாக இருக்கிறேன். நீங்களும் என்னை விடமாட்டீர்கள், நானும் உங்களை விடமாட்டேன். என்னுடைய நிலையை உங்களுக்கு வழங்கிய பிறகு நான் என்னை விடுதலை பெற்றவனாக கருதுவேன். ஏனெனில் அதன் பிறகு அன்பு முடிவடைகிறது. விடுதலை பெற்றவன் என்பதற்கு நான் என் வேலையை முடித்து விட்டேன் என்று அர்த்தம். ஆனால் உங்களுடன் இருப்பதை பொறுத்தவரை உங்களது வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுடன் இருப்பேன் என்று சத்தியம் செய்துள்ளேன். இதை பத்தி பின்னாடி இன்னுமே நிறைய சொல்லுவார். மாஸ்டர்ஸுடைய தியாகம் அப்படின்லாம் நம்ம பேசுறோம். தியாகம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் வந்து உடல் ரீதியா ரொம்ப இது பண்றாரு, மக்களுக்காக தன்னுடைய ஓய்வின்றி அவர் உழைக்கிறாரு, அதெல்லாம் தியாகம் நினைக்கிறோம். ஆக்சுவலி இதெல்லாம் நமக்கு தான் தியாகம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அவங்க குருநாதருக்கு செய்யற சேவை அப்படிங்கிறதுனால இது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அப்ப அவங்க எதை தான் தியாகம் பண்றாங்க அப்படின்னு எனக்குள்ளார ஒரு கேள்வி உண்டு. ஏன்னா இந்த தியாகம்ங்கிற கான்செப்டை நான் எப்பயுமே ஒத்துக்க மாட்டேன். ஒரு அப்பா வந்து குழந்தைக்காக தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட சாக்லேட்டை பத்திரமா எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடாம குழந்தைக்கு கொடுத்தா அது ஒரு பெரிய தியாகம்லாம் கிடையாது. அவர் வயசுக்கு சாக்லேட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சாக்லேட் நம்ம சாப்பிடாதா, நம்ம பிள்ளை சாப்பிட்டுங்கன்னு கொடுத்தா அது வெறும் அன்பு தானே ஒழிய அவர் அப்படியே உருகிலாம் செய்யல. அந்த மாதிரி நம்முடைய குருநாதர்கள் நமக்காக செய்கிற இந்த உலக அதைய இந்த வாழ்க்கையில நமக்காக அவங்க படுற கஷ்டம் எல்லாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ 15 மணி நேரமோ அவங்க செய்யற வேலைகள் வந்து தியாகம் கிடையாது. அவங்க குருநாதருக்கு அவங்க செய்யற சேவை. அதை எப்படி தியாகம்னு சொல்ல முடியும்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆனா இந்த புத்தகம் படிக்கும் போதுதான் அதுக்கான ஒரு விடை வந்துச்சு. அதுதான் இப்ப லாலாஜி சொல்றாரு. நான் வந்து எல்லாத்திலிருந்து விடுபட்ட ஒருத்தன் தான். ஆனா எனக்கும் ஒரு கட்டு இருக்கு. அந்த கட்டு என்னன்னா என்னுடைய நிலையை முழுமையா யாருக்காவது மாற்றி தருவது. அந்த நிலைமையை உங்களுக்கு நான் மாத்தி கொடுத்துட்டேன்னா விடுதலை பெற்றவன் தான். உங்களை ஜெயிலுக்குள்ளார இருந்து விடுதலை பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்பி ஜெயிலுக்குள்ளார போக விரும்புவீங்களா, வெளியில போக விரும்புவீங்களா? உடனடியாக சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு போக.
ஒரு சுதந்திரமான இடத்தையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு நாட்டினை ஆளக்கூடிய சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அங்க போய் உட்கார்ந்து இருப்பீங்களா இல்ல ஜெயிலுக்குள்ளார வருவீங்களா? இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு குடிசையில ஒரு சாக்கடை எல்லாம் ஓடிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து ராஜாவுடைய பக்கத்துல அமைச்சரா இருக்கிறதுக்கு சிம்மாசனம் போட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்க அங்க வேலை பார்த்துட்டு அங்க இருப்பீங்களா இல்ல வெயிட் பண்ணுங்க நான் என் ஃப்ரெண்டுக்காக இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்படிலாம் கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களுடைய நிலைமை என்ன? நான் வந்து என் ஃப்ரெண்டையும் அங்க கூட்டிட்டு போவேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே ஒழிய அவனுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வருவேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா லாலாஜி என்ன சொல்றாரு, என்னுடைய நிலைமையிலிருந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்கு மாத்தி கொடுத்து நான் கம்ப்ளீட்டா விடுதலை அடைந்தாலும் உங்களது வாழ்நாள் முழுவதும் நான் உங்களோடு இங்கு இருப்பேன் என்று சத்தியம் செய்துள்ளேன். இதே பின்னாடி சொல்லுவார். ஒளி உலகத்துல உங்களுக்கான இடம் எனக்கான இடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால கூட நான் ஒளி உலகத்துக்கு இப்போதைக்கு போறதா இல்ல. நான் உங்களோட இருக்கிறேன். உங்களோட தான் இருப்பேன். நீங்க எப்ப பிரைட்டர் வேர்ல்டுக்கு வர்றீங்களோ அப்பதான் நான் இங்க இருந்து கிளம்புவேன்னு சொல்றாரு. இதுக்கு தாங்க தியாகம். இதுதான் அவங்க செய்யற தியாகம். குருநாதர் செய்யற தியாகம். இதே தியாகம் தான் பாபுஜி செய்யறாரு. இதே தியாகத்தை தான் சாரிஜி செய்யறாரு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்த பிறகு அவங்களுக்கு வேற ஒரு உலகத்துல சிம்மாசனம் வழங்கப்பட்ட பிறகு வேற ஒரு உலகத்தினுடைய முழுமையான தொடர்பு கிடைத்த பிறகு கூட அங்கு செல்லாமல் இங்கேயே இருந்து பணி செய்யறாங்க பாருங்க. அதுக்கு பேரு தான் தியாகம். அந்த தியாகத்தை தான் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது இந்த புத்தகம் படிக்கும் போதுதான் நான் உணர்ந்து கொண்டேன். நீங்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலி. வேறொரு மரியாதைக்குரிய மகான் உங்களை காண வந்தார். இன்னொரு ஒரு முக்கியமான துறவி அவர் வர்றாரு. என் பணியை ஆய்வு செய்தார். நான் உங்களுக்கு செய்த அந்த பணிகளை ஆய்வு செய்தார். உங்களுடைய கண்டிஷனை பார்த்து ரொம்பவும் மகிழ்ச்சியோடு போனாரு. அவர் உங்களையும் ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதித்தவுடன் உங்களுடைய உள்நிலை மாறிவிட்டது. உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ளாரையும் வலிமையா வந்துச்சு. அவராலும் அவரை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. என்ன செய்யறது, எதை கொடுக்கறது அப்படின்னா தன்னுடைய சொந்த நிலையையே அவர் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் செய்து விட்டார். நீங்கள் என்னை இரண்டாவது முன்னோடியாக நியமித்தீர்கள். நானும் உங்களை அவ்வாறே நியமிக்கிறேன். இது என்னன்றது எனக்கு புரியல. இரண்டாவது முன்னோடி அப்படின்னா என்னன்னு தெரியல. நீங்கள் என்னை எப்படி அழைக்க விரும்புகிறீர்களோ அவ்வாறே உங்களை அழைக்க என் இதயம் விரும்புகிறது. இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. உங்களது உள்நிலையை ஊன்றி கவனியுங்கள். மரியாதை நிமித்தம் இதற்கு மேல் கூறுவது சரியாக இருக்காது. ஏன்னா உள்நிலையை ஊன்றி கவனித்தால் அது வந்து தன்னுடையதை விட தாண்டி நிக்கிறத அவரு சொல்றாரு பாத்தீங்கன்னா. அதனாலதான் மரியாதை நிமித்தம் இதற்கு மேல் கூறுவது சரியாக இருக்காது. மரியாதைக்குரிய அந்த மூத்த மகான் உங்களுடன் ஒன்றிணைந்து விட்டார். அப்படி இந்த அந்த ஒரு துறவி வந்தாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவர் வந்து உங்களோடு கரைந்து விட்டார். செயல்முறையில் அதற்கு அப்பாலும் உங்களோடு கரைந்ததையும் தாண்டி செல்ல அவர் முனைந்தார். அதற்கான நேரமும் நெருங்குகிறது என்பதை மட்டும் நான் உங்களிடம் கூற வேண்டும். அவரது வம்சத்தில் உள்ள அனைத்து மூத்தவர்களுடனும் உங்களுக்கு உறவு ஏற்பட்டுள்ளது. அந்த ஒரு மகான் அவர் வந்து ஒரு வேற ஒரு மதத்தினுடைய ஒரு இதுல இருந்து வந்திருக்கலாம், அல்லது வந்து வேற ஒரு அமைப்பு அந்த அமைப்பை வந்து செயல்படுத்தி கொண்டிருந்தவரா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு விவேகானந்தர்னு வச்சுக்கலாம், இல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு வச்சுக்கலாம், இல்ல லாலாஜியோட குருன்னு வச்சுக்கலாம். இவங்களெல்லாம் பத்திய தகவல்கள் இருக்கு. அந்த மூத்த மகான்கள் எல்லாம் யாருங்கிறத பத்தி எல்லாம் மாஸ்டர் வந்து தகவல்கள் சொன்னாரு. ஆனால் அது எல்லாமே நாங்க இப்ப எல்லாத்தையுமே சொல்லவும் முடியாது, எல்லாமே ஞாபகமும் இல்லை. பட் அவங்களுடைய வழி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அவங்களுடைய சீடர்கள், அவங்களுடைய குருமார்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாரோடையும் உங்களுக்கு டைரக்டா கனெக்ஷன் வந்திருக்கு. அவரது வம்சத்தில் உள்ள அனைத்து மூத்தவர்களுடனும் உங்களுக்கு உறவு ஏற்பட்டுள்ளது. நான் மட்டும் பூரண பிரவா நிலையை அடையாமல் இருந்திருந்தால், ஒருவேளை பூமியில இருக்கிற ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் இதுக்காக நான் டான்ஸ் ஆடி இருப்பேங்கிற மகிழ்ச்சியில் நான் நடனம் ஆடி இருப்பேன். எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எவருக்குமே அந்த மகானுடைய நிலை கிட்டவில்லை. அவரே ஆனா இப்ப உங்களுக்குள்ளார மெர்ஜ் ஆயிருக்காரு
அவரு அதையும் தாண்டி செல்ல முனைகிறார். அதுக்கான நேரமும் வரப்போகுது. அவருடைய முன்னோர்கள் அத்தனை பேருடைய ஹார்ட்டோடையும் உங்களுக்கு கனெக்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாலாஜி வந்து பாபுஜியோடைய முதுகுல தட்டி கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். மதிப்பிற்குரிய லாலாஜி, மகிழ்ச்சியாக இருங்கள். நீங்கள் என் பெயரை நிலைநாட்டி விட்டீர்கள். இவை அனைத்தும் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான தயாரிப்புகள் ஆகும். உங்களுடைய பயணம் சுலபமாக மாறியுள்ளது. இப்போது நான் என் பணியில் மும்மரமாக இருப்பேன். இன்னும் சில ஆக்கப்பூர்வமான மற்றும் அழிவுபூர்வமான பணிகள் செய்ய வேண்டியுள்ளன இருக்கு. சுதந்திரமாக இருங்கள். உங்களிடம் வேலை வாங்குவதற்கு போதுமான தைரியம் என்னிடம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா கண்டிஷன் நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா லாலாஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேற ஒரு கண்டிஷனுக்கு மாறிட்டு இருப்பார். பாபுஜி மெர்ஜாக மெர்ஜாக மெர்ஜாக. இதுக்கு முன்னாடி குரு சீடன் அப்படிங்கிற உறவு இருந்தது இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலா ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பார். உங்கள்கிட்ட வேலை வாங்குவதற்கு போதுமான தைரியம், உங்களுக்கு போய் வேலை சொல்றதுக்கே எனக்கு தைரியம் இல்லை, உங்கள்கிட்ட போய் இந்த வேலையை சொல்றதா அப்படிங்கிற அளவுக்கு ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனோம்னா என்ன சொல்லுவாரு, நான் வந்து உங்களுடைய சீடன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுக்குவார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறது மட்டும்தான் ஏன் வேலைன்னு தலைகீழா கதை மாறும். இது வந்து ஒரு அற்புதமான குரு சிஷ்யன் உறவு. இது எங்கேயுமே நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளுடைய தான் நடந்துட்டு இருக்கு. இங்கதான் சொல்ல வர்றாரு, அந்த மென்மையா மாறுறத நம்ம படிச்சுக்கிட்டே போறப்ப கண்டுபிடிக்கலாம். நீங்க இப்படி இருங்க, இதெல்லாம் செய்யுங்க, உங்களை நான் காப்பாத்தினேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டே வந்தவர் இங்க வரும்பொழுது வேற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்களிடம் வேலை வாங்குவதற்கு போதுமான தைரியம் என்னிடம் இல்லை. அப்ப என்ன மாதிரியா அவங்களுடைய மனநிலை இருக்கு? நம்ம உருவாக்குன ஒருத்தர் மேல என்னைக்குமே ஆதிக்கம் செலுத்த விரும்புறோம். அவங்க உண்மையான காதல்ல, உண்மையான அன்புல என்ன ஆகுது, ஒரு அளவுக்கு மேல அவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து தன்னை வந்து மெர்ஜ் ஆகும் பொழுது தன்னுடைய இன்னொரு பகுதியா இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இது அதிகரிக்கும் பொழுது தன்னை விட உயர்வானதா இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுதுதான் இந்த மரியாதை மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்குது. அந்த நிலைமையில தான் இந்த வார்த்தை வரும், உங்களிடம் வேலை வாங்குவதற்கு போதுமான தைரியம் என்னிடம் இல்லை. பாபு மதன் மோகன்லாலின் மனம் செயல்புரியும் ஆன்மீக புள்ளியை ஏடி தடைப்படுத்தி உள்ளார். அதனால அவருடைய மைண்ட் ஒர்க் பண்ணாம இருக்கு. ஆனா அதற்கு மேல் ஏடியால் எதுவும் செய்ய இயலாது. இப்பொழுது அந்த தடை நீக்கப்பட்டது. ஏடிக்கு உங்களது ஆன்மீக புள்ளி திறக்கப்பட்டது கூட தெரியாது. ஏனெனில் நான் அதன் மேல் ஒரு மெல்லிய திரையை தக்க வைத்துள்ளேன். அவர் அறிந்து கொள்ள முடியாததன் காரணம் அதுதான். அதற்கு மேல் அவரது எண்ணம் செல்வதற்கான சாத்தியம் இல்லை. நான் எவ்வளவு புத்திசாலித்தனமாக செயல்பட்டேன் என்று பாருங்கள். இல்லையெனில் அவரை கட்டுப்படுத்த இயலாமல் போயிடும். இது எல்லாமே வந்து அந்த ஏடிங்கிறவர் வந்து அந்த அளவுக்கு அவருடைய நிலையை வந்து லாலாஜி உயர்த்தி வைத்திருந்தார். ஏடிங்கிறவர் லாலாஜியினுடைய தம்பி, சொந்த தம்பி. அப்பயே அவர் நீங்க லாலாஜியோட லைஃப் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா அப்பயே அவருடைய சொந்த தம்பி வந்து ரொம்பவும் ஒரு திறமையானவராக ஆன்மீக வந்து ஒரு நுணுக்கமான ஆளாகத்தான் காட்டப்பட்டிருப்பார். அதே அளவுக்கு அவரை தயார் பண்ணிட்டு வந்தார். ஆனா என்ன அப்படின்னா மெல்ல மெல்ல அவருடைய சுய முக்கியத்துவத்தினால அந்த ஆன்மீக நிலைகளை அவர் வந்து தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சாருங்கிறது தான் இங்க வந்து ஏற்பட்ட ஒரு தவறு. அவர் வந்து பல டெக்னிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒண்ணுதான் இந்த மதன் மோகன்லால் செயல்படுற அந்த மனம் செயல்படுற புள்ளி எந்த இடத்துல இருந்து செயல்படுறாரு, 3வது புள்ளி, 4வது புள்ளி, 5வது புள்ளி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எந்த புள்ளிய பேஸா வச்சுட்டு நம்ம செயல்படுறோமோ, அதாவது பொசிஷன் எதுவோ அதை தடை செய்துள்ளார். அங்கிருந்து செயல்படுறத அவர் தடை பண்ணியிருக்காரு. அதனால ஒரு பிளாங்கான ஒரு கண்டிஷன் அவருக்குள்ளார ஏற்படுது. அவரால் தொடர்ச்சியாக வந்து சரியான பாதையில சிந்திக்க முடியாம இருக்கு. இப்பொழுது அந்த தடையை நான் நீக்கிட்டேன். ஒருவேளை நீங்க எந்த புள்ளியில இருந்து செயல்படுறீங்க, உங்களுடைய எந்த புள்ளிகள்லாம் திறக்கப்பட்டிருக்குங்கிறது அவருக்கு தெரிந்தா கூட அவருடைய மன வலிமையை பயன்படுத்தி அதை வந்து தடை செய்ய பார்ப்பார். அதனால உங்களுடைய
புள்ளிகளை எல்லாம் நான் ஓபன் பண்ணது மட்டும் இல்ல, அதுக்கு மேல ஒரு திரை போட்டு வச்சிருக்கேன். யாரு சிட்டிங் கொடுத்தாலும், யாரு உங்களை வந்து கண்ணை மூடி உங்களுடைய கண்டிஷன் என்னன்னு ரீட் பண்ண முயற்சி பண்ணாலும் உங்க கண்டிஷன் கண்ணுக்கே வராது. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. இது அவரு செய்யற மாதிரியே வந்து பாபுஜி என்ன பண்றாரு, சாரிஜிக்கு செஞ்சு வைக்கிறார். அது ஒரு இன்சிடென்ட்ல தெரிய வரும். அது எப்பன்னா, திருப்பதிக்கு போயிட்டு கேசி வரதாச்சாரியாரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு சிட்டிங் வாங்குறாரு சாரிஜி. அப்போ வந்து வரதாச்சாரியார் வந்து அவருடைய கண்டிஷனை பத்தி ஒரு ஒரு மாதிரி சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பரவாயில்ல உன்ன கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நாள் வந்து ஆமா. அதான் கொஞ்சம் சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. 2 பேருட்ட நாள் நைட்டு வந்து கஸ்தூரி சிஸ்டர்ட்டையும், அடுத்த நாள் வந்து கேசிவி கிட்டையும் மாறி வாங்குறாரு. ஒருத்தங்க வந்து அவருடைய கண்டிஷனை பத்தி ஆகா ஓகோன்னு புகழ்றாங்க. அடுத்தவங்க வந்து அவர்கிட்ட சுத்தமா அவருடைய கண்டிஷன் சரியில்லை, நீங்க இன்னும் நல்லா பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாரிஜிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி ஒரு நாள் நைட்டுக்குள்ளார கண்டிஷன் எல்லாம் இப்படிலாம் மாறுமா அப்படின்னு குழப்பமா இருக்கு. அடுத்த முறை பாபுஜிட்ட போகும்போது அவர் கேட்கிறப்ப இது மாதிரி சொன்னாங்க, இதுல எது உண்மைன்னு கேட்கிறாரு. உன்னை யாரு நான் அவங்கள்ட்ட எல்லாம் சிட்டிங் வாங்க சொன்னது, இனிமேல் நீ என்ன தவிர யார்கிட்டையும் சிட்டிங் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை படிக்கும் பொழுதுதான் அந்த நிகழ்ச்சியை பத்தி மாஸ்டர் எழுதுனது எனக்கு எனக்கு சரியாது. இதெல்லாம் சரியா நான் எப்படி காரலேட் பண்றேங்கிறதும் இதெல்லாம் என்னுடைய உணர்வுகள் தான். அதனால இதெல்லாம் சரியா நான் நினைக்கிறது வந்து கரெக்டா தான் சொல்றேன்னாலும் எனக்கு தெரியாது. நான் இதை படிச்சவனா என்ன நினைச்சேன்னா, அப்ப பாபுஜி என்ன பண்றாரு, சாரிஜியோடைய இன்னர் கண்டிஷன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த ஒரு புள்ளிகளை எல்லாம் திரை போட்டு மூடி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவங்களால ரீட் பண்ண முடியல. மாஸ்டர்ஸ் யாரை தயார் பண்ணாலும் அப்படி தயார் பண்ணும்போது அது வந்து வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க அப்படின்னு நானா நினைத்து கொண்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனா இதுல உண்மை இருக்கும்னு என்னுடைய மனசு சொல்லுது. அவரது எண்ணம் அதை தாண்டி செல்வதற்கு சாத்தியம் இல்லை. எதுன்னா அந்த திரையை தாண்டி செல்ல முடியாது எண்ண ரீதியாக. நான் எவ்வளவு புத்திசாலித்தனமாக செயல்பட்டேன் என்று பாருங்கள். இல்லை என்றால் ஏடியையும் நாம் கட்டுப்படுத்த இயலாமல் செய்திருக்கோம். ஏன்னா அவருடைய மன வலிமையை பயன்படுத்தி அவரு உங்களை செயல்பட விடாமல் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாரு. அடுத்தது பாபு மதன் மோகன்லாலின் கேள்விக்கான பதிலில், முதுமையில் சக்தியினால் என்ன பயன் இருக்கிறது? நான் இந்த பணியை ஒரு சிறந்த மனிதருக்கு இடமாற்றம் செய்துவிட்டேன். அவர் இருமை தன்மைகளில் இருந்து விடுபட்டவர். சில நேரங்களில் அவரிடம் விசித்திரமான மனப்போக்கு தென்படுவதில் சந்தேகமில்லை. நான் அதை சரி செய்கிறேன். மதன் மோகன்லால் என்ன கேட்டிருப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த பதவிகள்லாம் சொல்றீங்களே, இதற்குரிய சக்திகள்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுனீங்க? அந்த சக்திகளை என்ன பண்ணீங்க? இந்த சக்திகள் யாருக்கு வந்து சேரும் அப்படின்லாம் கேட்கிறப்ப ஊடகமாக பதில் சொல்றாரு. எல்லாத்தையும் பாபுஜிக்கு தான் நான் மாத்திட்டேங்கிறத நேரடியா சொல்லாம, இந்த முதுமை காலத்துல இந்த சக்திகளை எல்லாம் வைத்துக்கொண்டு எனக்கு என்ன பயன் இருக்கு? நான் வந்து என்னுடைய சக்திகளை எல்லாம் ஒரு சிறந்த மனிதருக்கு இடமாற்றம் செய்துவிட்டேன். அந்த சிறந்த மனிதர் யாருன்னா பாபுஜி. அவர் இருமை தன்மைகளில் இருந்து விடுபட்டவர். சில நேரங்களில் அவர்கிட்ட கொஞ்சம் விசித்திரமான சில மனப்போக்குகள் தென்படுவதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை நான் சரி செய்து விடுவேன் அப்படிங்கிறார். பாபு மதன் மோகன்லாலுக்கான அறிவுரைகள் திரும்பி ஆரம்பிச்சிருக்கார். மதன் மோகன்லாலுக்கான கைட்லைன்ஸ் கொடுக்கிறார். இதற்கு நீங்களும் கூட காரணமாவீர்கள். எதிர்காலத்தில் எந்த விஷயத்திலும் ராம்சந்திராவை வற்புறுத்தாமல் இருப்பதில் கவனமாக இருங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு இன்னர் கண்டிஷன் ஹைலி போன ஒருத்தங்களுக்கு எதிர்காலத்துல நீங்க வந்து முக்கியமா செய்ய வேண்டியது எந்த ஒரு வற்புறுத்தலையும் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஏன் அவங்கள வற்புறுத்தினா என்ன ஆகும்? அவங்க டக்குன்னு அது நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயம் இயற்கைக்கு எதிரானதாக இருந்தாலும் நடந்துரும். அதுக்கு அதை சூழ்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க நிறுத்த முடியாது. அது ஒரு அழிவை உருவாக்கலாம், அல்லது வந்து ஒரு பெரிய கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க மனசு அது மாதிரி. அதனாலதான் மாஸ்டர்ஸுக்கு எதுக்குமே வற்புறுத்தாதீங்க. நமக்கு எது நல்லதுன்னு நமக்கு தெரியாது.
அவங்க இயற்கையோட ஒன்றி இருக்கிறதுனால உண்மையிலேயே நமக்கு எது நல்லதோ அதை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நடுவுல போய் நமக்கு இது வேணும், இதை செய்யுங்க அப்படின்னு வற்புறுத்தல் அளிக்கும் பொழுது அவர்களும் அந்த எண்ணத்துக்கு சக்தி கொடுக்கும் போது அது வித்தியாசமான விளைவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த வழிமுறையை நீங்கள் தொடர்ந்தால், அதாவது எந்த காரணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாஸ்டரை எதற்கும் வற்புறுத்த மாட்டேங்கிற வழிமுறையை நீங்கள் தொடர்ந்தால், இந்த ஒரு அபியாசியோட கண்டிஷனை இன்க்ரீஸ் பண்ணு, என்ன என்னுடைய கண்டிஷனை மாத்தி கொடு, என்னுடைய குடும்பத்துக்கு இது செய்யி, ஸ்பிரிச்சுவலாவோ அல்லது மெட்டீரியலாவோ எதுக்காகவும் ராமச்சந்திராவை நீங்கள் வற்புறுத்தாமல் இருக்கிற அந்த ஒரு வழிமுறையை நீங்கள் தொடர்ந்தால் போதும், உங்களை என் நிலைக்கு கொண்டு வருவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடிதான் லாலாஜி சொல்றாரு, இனிமேலும் உங்களிடம் ஒரு வேலையை சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதாவது வற்புறுத்த கூடாத கண்டிஷனுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அந்த வேலையை சொன்ன உடனே நீங்க டக்குன்னு செய்யும் பொழுது அது எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு நான் இருக்கிறேன். இது நமக்குமான சூட்சுமம். நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அடிப்படையான விஷயத்துல ஒண்ணு என்னன்னா, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மாஸ்டரை வற்புறுத்த கூடாது. நம்ம எப்படி வற்புறுத்த முடியும் சார்? ஒன்னே ஒண்ணுதான், பிரேயர் மூலமா தான் வற்புறுத்தும். அதனாலதான் மாஸ்டர் என்ன பண்றாரு, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு பிரேயர் பண்ணாத, உன் கண்டிஷனை மட்டும் சொல்லி பிரேயர் பண்ண போதும். நான் இந்த நிலைமையில இருக்கிறேனே மாஸ்டர் அப்படின்னு சொல்லு, என்னை மாத்துங்கன்னு சொல்லாது. என்னுடைய வீடு இந்த மாதிரி இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லு. என்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு வேணா அவருக்கு முடி வைங்க. மருத்துவமனையில சேர்க்கப்பட்டவங்க உறவினருக்காகன்னா அவர் இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காரு மாஸ்டர், அவருடைய நிலையை உங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லுங்க. சரி பண்ணுங்கன்னு கேட்காதீங்க. இதுதான், எனக்கு குழந்தை இல்லை மாஸ்டர், என்னுடைய மனது ரொம்ப ஒரு ஏக்கமா இருக்கு, வருத்தமா இருக்கு அப்படின்னு சமர்ப்பிங்கள். எனக்கு குழந்தை வேணும்னு கேட்காதீங்க. ஏன்னா எது உங்களுடைய ஆன்மீக நிலைக்கும், எது உங்களை சுத்தி இருக்கவங்களுடைய நன்மைக்கும் தேவைப்படும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி நீங்க இது வேண்டும் என்று கேட்கின்ற எந்த ஒன்றுமே மாஸ்டரை வற்புறுத்தலுக்கு உள்ளாக்குகிறது. அதனால பாபு மதன் மோகன்லாலுக்கு லாலாஜி சொல்ற அறிவுரை அவருக்கானது மட்டுமல்ல, நமக்கானதும் தான். எதிர்காலத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் ராமச்சந்திராவை அப்படிங்கிறத எடுத்துட்டு தாஜியை அப்படின்னு நம்ம போட்டுக்க வேண்டியதான். வற்புறுத்தாமல் இருப்பதில் கவனமாக இருங்கள். அப்படி நீங்கள் மனதில் எடுத்துக்கொண்டால், இந்த வழிமுறையை நீங்கள் தொடர்ந்தால் உங்களை என் நிலைக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு நம்மளுடைய மாஸ்டர் சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த மாதிரி மாஸ்டரை வற்புறுத்தாம இருக்கிற மனநிலை நம்மளுக்கு கிடைக்கட்டுங்கிற ஒரு பிரேயரை நம்ம இன்னைக்கு வைத்துக் கொள்வோம். நீங்களும் என் கையில் இருந்து நழுவி விடுவதால் நான் உங்களை கவனிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் நீங்கள் என் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். லாலாஜி பாபுஜி இந்த மாதிரிலாம் எந்த இடத்துலயுமே சொல்ல, நீங்க நழுவி போயிடுவீங்க, நீங்க உங்களுடைய இது அந்த பக்கம் போயிடும், உங்க விசுவாசம் குறைஞ்சி போகும் அப்படிலாம் சொல்லல. ஆனா பாபு மதன் மோகன்லாலை பத்தி அவர் அந்த மாதிரி சொல்லல. நான் நீங்க என்னதான் உங்களை திரும்பி திரும்பி சரி பண்ணாலும் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய கண்டிஷன்ல இருந்து கீழே இறங்கிடுறீங்க. அதாவது என் கையில் இருந்து, என்னுடைய டைரக்ட் கனெக்ஷன்ல இருந்து டக்குன்னு கீழே வந்துடுறீங்க. அதனால நான் தொடர்ந்து உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனா நான் சொல்ற இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நான் எதையும் ரகசியமாக வைத்திருக்கவில்லை. திறந்த இதயத்துடன் அனைத்தையும் கூறுகிறேன். உங்களுக்கு புரிய வரும்போது நீங்களாகவே இன்னும் சிறப்பாக செய்வீர்கள். என் நோக்கத்திற்கு தீங்கி விளைவிக்கும் என்பதால் ராம்சந்திரா எப்போதும் உங்கள் வார்த்தைகளை தவிர்த்ததில்லை. என்னுடைய நோக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் ராம்சந்திரா எப்போதும் உங்கள் வார்த்தைகளை தவிர்த்ததில்லை. அது நல்லா பாத்தீங்களேன். இந்த இடத்த புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாபு மதன் மோகன்லால் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் தவிர்க்க மாட்டாராம் பாபுஜி, உடனே செய்வார். ஆனா அந்த இடத்துல கூட லாலாஜிக்கு எந்த அளவுக்கு பாபுஜி ஒரு லாயல்ட்டியோட இருந்தாரு. ஆனாலும் கூட லாலாஜியுடைய நோக்கத்திற்கு கொஞ்சம் தடையா போகும் அப்படின்னு ஆகிற காரியங்களை கூட பாபு மதன் மோகன்லால் சொல்லிட்டா தவிர்க்காம செஞ்சிருவார். இந்த ஒரு பையனை நிறைய பேருக்கு சொல்றாரு, எஸ்பிஎல் மீது கவனம் தேவையில்லை, அவரை விட்டுடுங்கன்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோ லாலாஜி.
அப்படிதான் இருப்பார் பாபுஜி. ஆனா பாபு மதன் மோகன்லால் வந்து அந்த எஸ்பிஎல் கொஞ்சம் நல்லா இப்பெல்லாம் செய்யறாருங்க, அவருக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னா உடனே கண்ணை மூடி உட்கார்ந்து அவருக்கு என்ன செய்யலாம்னு பாபுஜி இறங்கிடுவாரு. அதான் இங்க சொல்றாரு, என்னுடைய நோக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் கூட ராமச்சந்திரா எப்போதும் உங்கள் வார்த்தைகளை தவிர்த்தது கிடையாது. அதனால நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க, அவங்களை எதுக்கும் வற்புறுத்தாதீங்க. அடுத்தது, அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய விரும்பல அப்படின்னா இது குறித்து அவரை ஆலோசிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை. நான் என் திட்டத்திற்கு ஏற்ப அவரை தயார்படுத்தினேன். இல்லையெனில் அது தடைப்பட்டிருக்கும். பண்டாராவின் போது இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். கடுமையாக இருக்க வேண்டாம். ராமச்சந்திராவிற்கு எந்த அறிவுரைகளும் கொடுக்க வேண்டாம். திரும்பியும் சொல்றார். ஏனென்றால் அவருக்கு வந்து என்ன உள்ளுக்குள்ளார தோணுதோ அது மிக துல்லியமாக என்னுடைய அறிவுரைகள். நீங்க குறுக்க போய் கைட்ல என்ன கொடுக்காதீங்க. அவர் முழுக்க முழுக்க என்னுடைய அறிவுரைகளின்படி செயல்பட்டு கொண்டு உயரிய நிலையில உயரிய நிலைன்னே கிடையாது. நம்மளோட அடுத்த நிலைமையில இருக்கிறவங்க ஒரு ஐடியா சொல்லும் பொழுது ஏன் அதை இப்படி செஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்காமல் முதல்ல செய்ய ஆரம்பிக்கும். எது சொன்னாலும் குறுக்க கேட்டு போடுறதுன்னு சில பேர் இருப்பாங்க. இப்படி போங்கன்னா ஏன் இப்படி போனா என்ன, அப்படி போங்கன்னா ஏன் இப்படி போறது நல்லா இருக்குமே, நீங்க எதை சொன்னாலும் அது வந்து ஒரு ஒரு மரியாதை குறைவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொல்றத முதல்ல ரிசீவ் பண்ணிட்டு அதை செய்யறேன் அப்படிங்கிற அந்த கண்டிஷனுக்கு வந்து அதன் பிறகு வந்து அது உண்மையிலேயே சாத்தியக்கூறே இல்லாத விஷயமாக இருந்தால் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்றதுதான். இதை வந்து ஜென்ரலா நம்ம வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணலாம் எல்லா விஷயத்திலும் அப்படிங்கிற இந்த இடத்தோட நம்ம நிறுத்திக்குவோம். மீண்டும் நாளை காலையில நம்ம புத்தக வாசிப்பை தொடரலாம். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட்.